வியூவர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்விஃப்ட் டீசல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வண்டிலாம் ஸ்டார்ட் ஆகும், வண்டிலாம் டிரைவிங்லாம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஏசி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ரொம்ப ப்ரெசைஸாக சொல்லப்போனால் ஏசி கம்ப்ரெசர் ஆக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை கார்டெக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்களுக்கு இதோ 50% வரை டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். கார் ஸ்கேனிங் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட்டும் அளிக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் இந்த வண்டியிலேருந்து கேட்டின பிசிஎம். இது ஃபியூஸ் பாக்ஸ் கியூம் பிசிஎம், சரிங்களா? ப்ரெசைஸாக பிசிஎம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வரைக்கும் பண்ணுங்க. இதுதான் பிசிஎம். ஏசி கம்ப்ரஸர் ஆன் பண்ணாமல் போனது காரணம் இந்த பிசிஎம் தான் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று பிராண்ட் நியூ பிசிஎம் வாங்கி போடுறது, இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா செகண்ட் பிசிஎம் வாங்கி போடுறது, இல்லாட்டி இந்த பிசிஎம் ரிப்பேர் பண்ணி போடுறது. இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கஸ்டமர்கிட்ட பேசிட்டு தான் நம்ம அதை முடிவெடுக்க முடியும். இந்த பிசிஎம் இப்போ நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கி வந்திருக்கோம். ஏன்னா கஸ்டமரால் புதுசாக அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால இப்போது செகண்ட் ஹேண்ட் பிசிஎம் வாங்கி வந்து போடுறோம். இப்போது எல்லா கம்ப்ளைண்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லைன்னு. வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏசி ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். கம்ப்ரஸர் ஆன் ஆன சவுண்டு கிடச்சிச்சு. செக் பண்ணிடலாம் கம்ப்ரஸர் ஆன் ஆகிருக்கு அப்படின்னு. இது கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் உள்ளார இருக்கும். கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. கம்ப்ரஸர் கிளச் என்கேஜ் ஆகி ஓடிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எப்படி ஏசி ஆஃப் பண்ணுறேன், சரிங்களா? ஆஃப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ரைட், இப்போ ஏசி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கம்ப்ரஸர் சுற்றிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏசி ஆஃப் பண்ண போகிறேன். கிளச் ஆஃப் ஆகும் பாருங்கள். கிளச் ஆஃப் ஆகிடுச்சுங்களா? இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன். இப்போ கிளச் என்கேஜ் ஆக பாருங்கள். ரைட், இப்போ ஏசி ஆன் பண்ணிவிட்டு இப்போ கிளச் என்கேஜ் ஆகிடுச்சு. திரும்ப ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணோடனே கிளச் ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் பண்ணலாம், என்கேஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இந்த வண்டியில் பிசிஎம் தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம பிசிஎம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். அந்த பிசிஎம் பக்கா ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம டயக்னோஸும் கரெக்டு. இப்போ வாங்கிட்டு வந்து போட்டிருக்க பிசிஎம்மும் பக்கா ஒர்க் பண்ணுது. ஓகே, தேங்க்யூ.